ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு பேச போற முக்கியமான தலைப்பு எல்லாருக்கும் புடிச்ச ஃபண்ட் இது. பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இப்ப நான் இத வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதில நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்? இது ஏன் பெரிய அளவுக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? 1 வருஷம் ஆகட்டும், 3 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், தொடர்ந்து கடைசியா 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, இவங்க டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா டாப் டியர்ல இல்ல. அதாவது டாப் 10 ஃபண்ட்ஸ்ல இல்லை. இவங்க ஆரம்பிச்சது யுஎஸ் எக்ஸ்போஷர்லாம் நெறைய எடுத்து வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த 1, 3, 5 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு பதி 14% நீங்க கேகர் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பீங்க. ஆனா, இதோட பெஞ்ச்மார்க்ல பிஎஸ்சி 500 இண்டிசஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம். பெரிய அளவுக்கு ஆல்ஃபா இவங்களால கிரியேட் பண்ண முடியலை. ஆனா, பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்ல நீங்க ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 15% கேகர் இருந்திருக்கும். இது நல்ல ரிட்டர்ன்ஸான்னா, அருமையான ரிட்டர்ன்ஸ். கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. அந்த ரிட்டர்ன்ஸ் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17.5% உங்களுக்கு கேகர் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இது வந்து டாப் கிளாஸ் ரிட்டர்ன்ஸ். சரி, இந்த ரிட்டர்ன்ஸ் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, முக்கியமா அவங்களுடையது யுஎஸ் எக்ஸ்போஷர். யுஎஸ் எக்ஸ்போஷர் கிட்டத்தட்ட 2021ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 30, 35% வரைக்கும்லாம் அவங்க யுஎஸ், அதாவது நாஸ்டாக் ஸ்டாக்ஸ்லாம் எடுப்பாங்க. அமேசான், மெட்டா இந்த மாதிரியான பங்குகள். அது எடுக்கும்பொழுது யுஎஸ் மார்க்கெட் அங்க படுபயங்கரமா ராலி ஆகும்போது, பராக் பாரிக் ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது கீழ இறங்கும்பொழுது, இதுவும் வந்து கீழ இறங்கும். அதாவது ரிலேட்டிவ்லி இறங்கும். ஏன்னா 30% எக்ஸ்போஷர்ங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்போஷர். சரி, இப்போ ஆம், நம்ம ஆர்பிஐ உடைய சில சில லிமிட்ஸ் இருக்கு. இந்த இந்த அளவுக்கு மேல நீங்க யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதாவது ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னும்போது, அந்த சீலிங் இன்னும் எடுக்கலங்க. அதனால இப்போ அவங்களுடைய எக்ஸ்போஷர் ரொம்ப 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 கம்மி. எனக்கு தெரிஞ்சு 9%, 10% கூட இருக்காது யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல. யுஎஸ் படுபயங்கரமான ரேலி வந்ததுன்னாலும், இங்க இருக்கிற நம்ம பராக் பாரிக்கு பெரிய அளவுக்கு ஏற மாட்டேங்குது. ஏன்னா எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது முதல் பாயிண்ட். ஏன்னா, இது இது வாங்குற நெறைய பேருக்கு தாட் என்ன இருக்குன்னா, இவங்க பொதுவா 20, 25, 30% வரைக்கும் அப்பப்போ வந்து யுஎஸ்ல நல்ல எக்ஸ்போஷர் எடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நெறைய பேர் இந்த ஃபண்ட வாங்குவாங்க. ஸோ, உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரீசன் இதிலிருந்து அவங்க நகர்றாங்களா அப்படிங்கிறது, ஏன்னா இது அவங்க கையில கிடையாது. நம்ம கவர்மெண்ட் வந்து அத வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் சீலிங் ஜாஸ்தி பண்ணாங்கன்னா தான் இவங்களால இன்னும் நெறைய யுஎஸ்ல வாங்க முடியும். இதோட டெக்னிக்காலிட்டீஸ் எனக்கு ஃபுல்லா தெரியாது. பட் அந்த லிமிட்ட வந்து அவங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2வது பாயிண்ட், இவங்களோட ஏயுஎம் ரொம்ப பெருசாயிருச்சு. ஏயுஎம் பெருசாகும்பொழுது சில சமயம் அது பெரிய பிரச்சனையாக வரும். அது வந்து இவங்க லேர்னிங் கர்வ்ல இருக்காங்க. இதே மாதிரியா ஆம், எல்லாருக்கும் கிரவுட் ஃபேவரட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட 1. ஐ திங்க் 1.4 லேக் க்ரோர் ஏயுஎம்னு நெனைக்கிறேன். ரொம்ப 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 பெருசு. ரொம்ப பெருசு. ஸோ, இதே மாரியான பிரச்சனை ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் வந்தது. ஏன்னா, பிரசாந்த் ஜெயின் இருக்கும்போது நெறைய பேரு, "ஏன்பா எப்ப பார்த்தாலும் வேல்யூ வேல்யூன்னு டார்ச்சர் பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட 2, 3 வருஷத்துக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எப்போ மேல ஏறிச்சோ, குயிக்கா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ரிகவர் ஆயிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட அது வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃபண்ட்ஸ். இதே மாரி ஐசிஐசிஐ உடைய வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட். இந்த இந்த வேல்யூ ஃபண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட எல்லா இன்வெஸ்டர்ஸையும் கொஞ்சம் கதற விட்டுச்சு. ஏன்னா, மொமெண்டம் மார்க்கெட்ல வேல்யூ வேலை செய்யாது. மொமெண்டம் அப்டின்னா, மார்க்கெட் பயங்கரமா ராலி ஆகுது. அ வேல்யூலாம் வந்து யாருமே பார்க்கறதில்ல. மொத்தமா தூக்கிட்டு வந்து உள்ளார போடுறாங்க. குரோத் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போகும்பொழுது, இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த மாரியான ஃபண்ட்ஸ். அ ஸோ, இந்த மொமெண்டமும் வந்து பெரிய அளவுக்கு இல்ல. யுஎஸ் எக்ஸ்போஷர் இல்ல. 2வது இது ஏயும் பெருசாயிருச்சு அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்தது, நான் ரொம்ப முக்கியமா ஒரு ஒரு பாயிண்ட்டா நான் வந்து ஒரு ஒரு ஃபண்ட் நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அதில என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு? அட்லீஸ்ட் டாப் 15, 20 ஸ்டாக் என்ன இருக்குங்கிறத முதல்ல பார்ப்பேங்க. மிச்சபடிக்கு இந்த ஷார்ப் ரேஷியோ, சார்ட்டினோ நெறைய சொல்லுவாங்க. நான் ரொம்ப அதுக்குள்ளாரலாம் நான் பார்க்குற ஆள் கிடையாது. இவங்களோட போர்ட்ஃபோலியோ பாருங்க. லார்ஜ் கேப் கிட்டத்தட்ட 93% இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கிட்டத்தட்ட நில் எக்ஸ்போஷர். மிட் 2, ஸ்மால் கேப் வந்து 4.5% தான். இது நான் வந்து வேல்யூ ரிசர்ச்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவங்களுடைய செக்டர் வைஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா,
ஃபினான்ஷியல்ல நெறைய வச்சிருக்காங்க. பேங்க்ஸ் எதுவுமே நல்லா பண்ணலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக்கு, ஆக்சிஸ் கடைசி 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஐசிஐசிஐ மட்டும் தான் ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. மிச்சபடிக்கு ஹெச்டிஎஃப்சிலாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு 5 வருஷமா. 2வது ஃபினான்ஷியல் கிட்டத்தட்ட 25% எக்ஸ்போஷர் இருக்கு இவங்களோட ஃபண்ட்ல. டெக்னாலஜி 21% டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து மெயினா நம்மளுடைய ஐடி சர்வீசஸ் நெறைய தூக்கி உள்ளார வச்சிருக்காங்க. இது உள்ளார வைக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஸோ, அ ஆல்ஃபபெட் இது இது டெக் மொத்தமா வந்து கிளப் பண்ணி இந்த 23, 24% ஆல்ஃபபெட் இதோட வெயிட்டேஜ் வந்து ஒரு 4 கிட்டத்தட்ட 5% வச்சிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ் 3.6, இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 3%. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவ டிராக் பண்ணி கீழ இழுத்துட்டு வருது. ஆ இதுக்கப்புறம் இதே மாரி பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க, ஐடிசி வச்சிருக்காங்க. ஐடிசி என்ன ஆச்சுன்றது நமக்கு நல்லா தெரியும். ஐடிசி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலை. இது கிட்டத்தட்ட 6% உள்ளார வச்சிருக்காங்க. பவர் கிரிட் 6.4 சரிங்களா? ஸோ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பிக்ஸ் பெருசா பரிமளிக்கவில்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன்டா நீ வந்து இந்த மாரி பார்க்குற, அந்த மாரி பார்க்குறன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து என்ன வந்து திட்டுறாங்க, அ டிஎம் பண்றாங்க. உனக்கு அவங்களோட இந்த ராஜீவ் தக்கரோட உனக்கு அவ்வளோ அறிவு ஜாஸ்தியா? அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ் ரிட்டர்ன்ஸ் வரல. 5 வருஷமா அ மிச்ச ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அளவுக்கு இது ரிட்டர்ன்ஸ் வரல. முதல் பாயிண்ட் அதுதான். சரி, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னாலும், இப்போ ஐடி எக்ஸ்போஷர் இவ்வளோ எடுத்திருக்கீங்க. சில சமயம் ஐடி எக்ஸ்போஷர் இப்போ ஐடி பொறுத்தவரைக்கும், நம்மோட ஐடி சர்வீசஸ் பொறுத்தவரைக்கும், நான் பெர்சனலா ரொம்ப நெகட்டிவா இருக்கேன். இப்போ நெறைய வந்து செல்லிங் இருந்திருக்கு. எஃப்ஐஐ நெறைய செல் பண்ணதுனாலேயே, ஒரு சடன்லி ஒரு 20% ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மேல ஏறி, இந்த ஃபண்ட் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா, ஃபண்டமெண்டலி ஆம் எந்த மாரியான ஏர்னிங்ஸ் குரோத் இருக்கு, எந்த மாரி ட்ராஜெக்டரி நம்மோட ஐடி சர்வீசஸ் அதாவது இன்ஃபோசிஸ், HCLலாம் என்ன மாரி பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியலை. டிசிஎஸ் வச்சிருக்காங்க. டிசிஎஸ் நமக்கு தெரியும். அ இதெல்லாம் வந்து எந்த மாரி இதெல்லாம் எல்லாமே 4% தாங்க எல்லாமே. ஸோ மொத்த சங்கா பார்த்தீங்கன்னா 20% அப்படியே வந்து கீழ இழுக்குது. இந்த மொத்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸையும் கீழ இழுக்குது. மேல விடாம அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ வேல்யூ வெர்சஸ் குரோத் அப்படின்னு சொன்னா, நான் எப்பயுமே வந்து வேல்யூ பார்ப்பேன். ஆனா குரோத் சில சமயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. குரோத்தே இல்லாம வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா வந்து இது வந்து கம்ப்ளீட்டா ஆ இதுல இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாதா? ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். என்கிட்ட வந்து நெறைய பேரு நான் உன்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களே கேட்பாங்க, என்கிட்ட இந்த ஃபண்ட்லாம் இருக்கு. நான் இந்த ஃபண்ட் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் போர்ட்ஃபோலியோவோட சைஸ் பார்ப்பேன். இன்கேஸ் பராக் பாரிக் ஃபண்ட்லயே மொத்தமா அவங்க கிட்டத்தட்ட 7, 8, 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. அதை எக்ஸிட் அடிக்கும்பொழுது, நெறைய கேப்பிட்டல் கெயின்ஸ் வரும் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, சார் இப்போ இது பெஸ்ட் ஃபண்ட் இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் நான் இப்போதைக்கு நான் இத தொடமாட்டேன். ஏன்னா, ஏயுஎம் ஜாஸ்தி இருக்கு. யுஎஸ் எக்ஸ்போஷர் பெருசா இல்ல. ஸோ, அதோட கோர் பிலாசபிலிருந்து நகரும்பொழுது, ப்ராபப்ளி அது தேவையான்னு நீங்க பாருங்க. ஆனா, இது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு HUL வந்து 6, 7 வருஷமா பெருசா நகரலனாலும், நீங்க HUL வந்து 1980ல வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,00,000 இருக்கு அப்படின்னு சொன்னா, "ஏப்பா HUL 4 வருஷமா நகரல" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்டீங்கன்னா, நீங்க சிரிப்பீங்கல்ல. "ஏன்பா டிவிடெண்டே நல்லா எனக்கு கிடைக்குது. நான் வந்து அத பத்தி யோசிக்கவே தேவையில்ல." இதே மாரி தான். இது வந்து நல்ல ஃபண்டா, டீசென்ட்டான ஃபண்ட். ப்ராசஸ் வந்து அகைன் தே மே அண்டர் பெர்ஃபார்ம் 1 ஆர் 2 இயர்ஸ் இஃப் ஐடி சர்வீசஸ் ஆர் நாட் பெர்ஃபார்மிங். ஸோ, நம்ம 2 வருஷம் அதுக்கான விலையை குடுக்கணுமா? அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா, ஆல்ரெடி நீங்க யூ ஹேவ் இன்வெஸ்டட், பட் யூ எக்ஸ்பெக்ட் 10, 11 அவரே அதான் சொல்றாரு. 12%க்கு மேல நீங்க எதிர்பார்க்காதீங்க. 10-12 தான் வந்து ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. மேபி ஆ கம்மியா சொல்லி ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களோட பிலாசபிலாம் நான் எப்பயுமே குறையா சொல்ல மாட்டேன். தே ஆர் வெரி கிளியர். இவ்வளோ தான் எதிர்பார்க்கணும். இவ்வளோ தான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும். அதெல்லாமே ஃபைன். பட் போர்ட்ஃபோலியோ இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங். இதுதான் வந்து என்னுடைய ஒரு சின்ன வியூ அபவுட் பிபிஎஃப்ஏஎஸ். ஆல்ரெடி 7, 8 இயர்ஸா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 18, 19% அதில நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா,
வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு 1 வருஷம், 2 வருஷம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனாலும் அண்டர் பெர்ஃபார்ம் என்ன 0 ரிட்டர்ன்ஸ் குடுக்க போறது கிடையாது. நிஃப்டி 12% 13% இவனும் 13% தான் குடுக்க போறான். இதுதான் இதுதான் வந்து என்னுடைய வியூ. ஆனா, இப்ப தான் கடைசியா ஒரு வருஷம், 2 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது நான் நெட்ல நெறைய பார்க்குறேன். எல்லாரும் சொல்றாங்க, பிபிஎஃப்எஸ் இஸ் எ கிரேட் ஃபண்ட். பிபிஎஸ் இஸ் எ கிரேட் ஃபண்ட். நெறைய யுஎஸ் ஸ்டாக்ஸும் வந்து வச்சு போர்ட்ஃபோலியோ சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னும்போது, அது இங்கே அடி வாங்குது. ஸோ யுஎஸ் எக்ஸ்போஷர் பெருசா இல்லை அப்படின்னும்பொழுது, இவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து நீங்க கிளியரா வச்சுக்கோங்க. 10% தான் இப்போ வச்சிருக்காங்க. 8, 10% இந்த அலோகேஷன் ஜாஸ்தி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? ப்ராபப்லி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யுஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் டு கோ டவுன். மேபி கீழ இறங்குச்சுன்னா அங்க வாங்கலாமா? ஆர்பிஐ எந்த அளவுக்கு வந்து லிமிட் வந்து இவங்களுக்கு குடுக்குது? எல்லாமே நெறைய விஷயங்கள் இதுல இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் அடுத்த 2 வருஷத்துக்கு நான் ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் குட் ஃபண்ட்ஸ் இன் த மார்க்கெட். இவன் வந்து எம்எஃப்டி ஆளு, இவன் புதுசா வேற ஏதாவது விக்கிறதுக்காக ட்ரை பண்றான் அப்படின்ற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, சாரி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, யூ ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் பை அண்ட் செயில் த்ரூ. திஸ் இஸ் நாட் அ புரோக்கன் ஃபண்ட் இன் பை எனி மீன்ஸ். பட் தே மே அண்டர் பெர்ஃபார்ம்ங்கிறது என்னுடைய ஃபீல் இருக்கு. உங்களுக்கு சம் அதர் டாபிக்ஸ் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னாலும் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். தேங்க் யூ. சைனிங் ஆஃப். திஸ் இஸ் கோபிநாத் Ravi, AMFI registered mutual fund distributor, ARN 347471. Thank you.